ஆன்மீக சந்திப்பில் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் துலாம் லக்னத்தை சார்ந்தவங்க அவங்களுடைய வாழ்க்கையில் உயர்ந்த லட்சியத்தையும் ஆசையையும் நிறைவேற்றுறதுக்கான வழி என்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம மேஷ லக்னத்துலேருந்து கன்னி லக்னம் வரை இருக்கவங்களுக்கான வீடியோவை போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதோடைய லிங்க் பிளேலிஸ்ட்டாக டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் இருக்குது. அதை பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த துலாம் லக்னத்தை சார்ந்தவங்க நீங்கள் உங்களுடைய ஜாப்னு ஒன்று தனியாக இருக்கும், பிஸ்னஸ்ன்னு தனியாக இருக்கும். அதை விட்டுருங்க. அது உங்களோட லட்சியத்தை அடையிறதா இருந்தாலும் அது தனியாக பண்ணுங்கள். சரிங்களா? அது இல்லாமல் உங்களுக்கு லட்சியம்னு வேறு எதாவது இருந்தால், இல்லை அதே லட்சியமாக இருந்தாலும் அதுக்கும் இதுக்கு தான் பலன். சரிங்களா? அது தனி. அது நீங்கள் நான் சொல்கிறது உங்களோட ரியல் டைம் ஜாப், அதாவது ரெகுலர் ஜாபு, ரெகுலர் பிஸ்னஸ் தவிர அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு ஒரு சில இன்கம் வரும். அது மூலயமா நீங்கள் கெயின் அடைஞ்சி உங்களோட லட்சியத்தை அடையிறதுக்கான வழி இது. சரிங்களா? இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறது அப்படியே ஒவ்வொரு பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் உங்கள் ரியல் டைமில் நடக்கும், லைஃப்பில் நடக்கும். சரிங்களா? உங்களுக்கு தந்தையோட தந்தை, அதாவது தாத்தா இருக்காங்களே, அவங்க வழியோ இல்லைனா மூத்த குழந்தை உங்களுக்கு கல்யாணம் ஆன பிறகு தான் வச்சுக்கோங்களேன், அதை விட்டுருங்க. தாத்தாவுக்கு தாத்தா, ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டோடைய ஃப்ரெண்டு, அவங்க மூலயமாவோ, இல்லைனா நீங்கள் ஒரு காதல் பண்ணிங்கன்னா அந்த காதலன் ஆர் காதலி, உங்கள் லவ்வரு. அப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், ஜாப் போக மீதி ஏதாச்சும் ஒரு ரெகுலர் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி, இப்போ வாலிபாலு, இல்லை டென்னிஸு, ஈவினிங் டைமில் செஸ் விளையாடுறது, ஒரு டோர்னமெண்ட் இதில் போய் கிளப்பில் விளையாடுவீங்களா, கிரிக்கெட் மேட்ச், அது மாதிரி, அந்த மூலயமா கான்டாக்ட்ஸ். இந்த கான்டாக்ட்ஸ் மூலயமா உங்களுக்கு ஒரு லிங்க் கிடச்சி அது மூலயமா உங்களுடைய ஆசையை நிறைவேற்றிக்கிறோம். அதாவது நீங்கள் உங்களுடைய லட்சியத்தை அடையிறதுக்கான வழி பிறக்கும். சரி, அந்த நபர்கள் யார்? இவ்வளோ பேர் சொல்லியிருக்கேன்ல, இதில் யாராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அவங்களுடைய வீட்டில் கண்டிப்பாக செவ்வாய் கர்ம சார்ந்தவங்களாக இருப்பாங்க. அதாவது கார்த்திகை, ரேவதி, பூரம், மூலம், இந்த 4 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருப்பாங்க அவங்க வீட்டில் இருக்கவங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாரையும் நட்சத்திரம் கேட்க முடியாதுல்ல, அவங்க வீட்டில் சகோதர பிரச்சனை இருக்கான்னு பாருங்கள். அந்த மாதிரி சகோதர பிரச்சனை இருக்கா, இல்லைனா வீட்டில் ஒரு கணவனை இழந்த, இளம் வயதிலே கணவனை இழந்தவங்க, டைவர்ஸ் ஆனவங்க, இல்லைனா வாழாமல் வீட்டில் அவங்க பெற்றோர் கூட இருக்கிறவங்க, இந்த மாதிரி யாராச்சும் லேடிஸ் இருக்காங்களா பாருங்கள். அந்த மாதிரி இருக்கவங்க தான் செவ்வாய் கர்மாவை சார்ந்தவங்க. அவங்க மூலயமா தான் உங்களுக்கு ஒரு லிங்க் கிடச்சி உங்களோட லட்சியத்தை அடைய முடியும். சரிங்களா? இது யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணுங்கள். அவங்க தான் உங்கள் லைஃப்பில் ஹெல்ப் பண்ண போகிறாங்க. அது மூலயமா உங்கள் லட்சியம் நிறைவேறும். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல்